எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷால். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த அரசியல் நிகழ்வுகள் மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. கோர்ட் தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்கலாம், அதுக்கு எதுவும் தடை இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறது போல ஒரு தோற்றம் தெரியுது. எப்படி பாக்குறீங்க இந்த சூழல்களை எல்லாம்? செங்கோட்டை அதிருப்தியில் இருக்குது உண்மை. அது வெளிப்படையா ஆதாரபூர்வமா தெரியல. என்னங்க நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லைங்கிறத வெளியே கொண்டு வந்துட்டாரு. அது எடப்பாடி மேஜ் எவ்வளோக்குள்ள அடிச்சிருக்குது. எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒன்றுமில்ல, தானே எல்லாம் பில்டப் பண்ணி கொண்டு பார்க்குறாருங்கிறது எதிராக தானே செங்கோட்டையன் போறாரு. அவங்களும் அதான் சொல்றாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஃபுல்லா இருந்தாதான் ஒரு கட்சி நிற்கும்னு தான் ஆர் உதயகுமார் சொல்றாரு, செல்லூர் ராஜு சொல்றாரு. அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் உயர்த்துறாரு, எடப்பாடி அவர்களை தாழ்த்தல. அர்த்தம் அதான்னா 5ல் 3 கழிச்சாலும் அது 2 தான். நீங்க 4ல் 2 கழிச்சாலும் விட 2 தான். அது உங்களுக்கு எடப்பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு இணையான தலைவர் கிடையாது. அப்போ அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி தன்னை தோல்வியில முன்னிறுத்துறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே இல்லை. இப்போ வெற்றி பெற்றுட்டு அல்லது அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நான் எம்ஜிஆர் ஆகும் ஜெயலலிதா ஆக்கான்னு சொன்னா எல்லாம் ஏற்றுட்டு போயிடுவான். ஏன்னா அதிகாரம் தான் பிரச்சனை. ஜெயலலிதாவே ஏற்றுக்கிட்டது அதிகாரத்துக்காக தான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்க தோல்வியில இருக்கிறீங்க, தொடர் தோல்வியில இருக்கிறீங்க, இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண முடியாத பலகீனத்தில் இருக்கிறீங்க. நீங்க வெளியே ஊர்வலத்தை சொல்றதுக்கு ஜெயலலிதா இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணல, அது இதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஜெயலலிதா என்னைக்கு கண்டெஸ்ட் பண்ணல? விஜயகாந்த் தனக்கு போட்டி இல்லை, நான் 37% வந்துட்டேன், 13 இடங்களை வெற்றி பெற்றுட்டேன், நான் தான் மாற்று, எனக்கும் திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அணிக்கும் இடையில வித்தியாசம் ஒரு 5% தான் நிரூபிச்ச பிறகு கண்டெஸ்ட் பண்ணல. நீங்க 24% டிஃபரன்ஸ்ல இருக்கிறீங்க திமுக அணிக்கும் உங்களுக்கும். அதுவும் சில பகுதிகளில் பாஜகவுக்கு கீழே போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நல்லா இருந்த விக்கிரவாண்டியில கண்டெஸ்ட் பண்ணா போனது பெரிய பலகீனம். ராமதாஸை கண்டு மிரண்டு ஓடிட்டீங்க. 10.5க்கு பதில் சொல்ல முடியாம ஓடிட்டீங்கன்னு தானே நான்வன்னியர் நினைப்பான், செங்குந்தர் நினைப்பான், உடையார் நினைப்பான், அகமுடையார் நினைப்பான், கிராமணி நினைப்பான், பரையர் சமூக சோதரர்கள் நினைப்பாங்க. இதுதானே அங்க மக்கள் நினைப்பாங்க. வண்ணார் நினைப்பாப்புல, நாவிதர் நினைப்பாப்புல. அப்ப நீங்க எப்படி ஒரு கட்சியை பலகீனப்படுத்துறீங்க? 24% டிஃபரன்ஸ். அப்ப நீங்க என்டிஏக்கும் இண்டி கூட்டணிக்கும் இதுன்னு சொல்லி ராமதாஸ் 17% வாக்கெடுத்த ராமதாஸ 29% கொண்டு விடுறீங்க. அப்போ வன்னியர் இழந்த செல்வாக்க வன்னியர்கிட்ட ராமதாஸ் பெறாரு. நான் வன்னியர்லாம் அப்படி குவிறாங்க மு.க. ஸ்டாலின் கிட்ட. ஸோ கொஞ்சம் வன்னியரும் அன்னியூர் சிவா வச்சு ஓட்டு கிடைக்குது. ஸோ அங்க இடத்துக்குள்ள நான் வன்னியர்கள் என்ன சொல்றாங்க? சீமா நின்னாயா போல்டு. சரி, அப்படி ஸ்டாலினுக்கு ஆதரவுக்கும் கூட சீமான போல்டுங்கிறான், எடப்பாடி ஓடிட்டாரங்கிறான். அப்போ இது நாளைக்கு நான்வன்னியர் ஓட்டு ஸ்டாலின்ட்ட குவிஞ்சு கிடக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்சாலும் அது சீமானுக்கு தானே போகும். அந்த மாதிரி ஒரு களத்தை நீங்க அதிமுகவுக்கு பாதகம் பண்ணிட்டீங்க இல்லையா? அடுத்து செங்கோட்டையன் சொந்த மண்ணு ஈரோடு, அங்க நிக்கணுங்கிறாரு. நீங்க நிக்கலன்னா இன்னைக்கு 74% ஸ்டாலின் ஏறிட்டாருன்னா நான் கொங்கு வேளாளர் கவுண்டர்லாம் ஸ்டாலின்ட்டு அப்படி குவிஞ்சாச்சு. கொங்கு வேளாளர் கவுண்டர்ல கவுண்டர் மத்தியில முத்துச்சாமி, செந்தில் பாலாஜி, சக்கரபாணி, ஒட்டஞ்சத்திரம், வெள்ளக்கோயில் சாமிநாதன். இப்போ பாருங்க, அவ்வளவு கொங்கு வேளாளர் டாப் ஃபிகர்ஸ் எல்லாம் தோப்பு வெங்கடாச்சலம் உட்பட எல்லா ஃபிகர்ஸ் எல்லாம், தினேஷா மேயர், இப்படி எல்லாருமே தகுதியானவங்களெல்லாம் போட்டு கேண்டிடேட்டாக அவங்க வரட்டுங்கிற அளவுக்கு மாவட்ட செயலாளராக ஸ்டாலின் போடுறாரு. கொங்கு வேளாளர் ஒரு குறிப்பிட்டத்தக்க வாக்கு, ப்ரோ கொங்கு வேளாளர். நான் கொங்கு வேளாளர் எடப்பாடியோட அபகரிக்கும் தன்மைக்கு, பன்னீரை நீக்கினதுக்கு, ஜாதி ஆணவத்தில் செயல்படுறதுக்கு நான் கொங்கு வேளாளர்கள் எடப்பாடிக்கு எதிராக போறாங்க. திமுகவோட வெற்றி வாய்ப்புங்கிறது மேற்கு தமிழகத்திலே 50% தாண்டி போயிடும். அப்போ எடப்பாடி தலைமையில் நின்று செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்? இப்படி இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் எடப்பாடின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா இமேஜ் எடப்பாடி கொடுக்கல, செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்? தோத்து போகக்கூடிய எடப்பாடி கூட செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்? நீங்க எல்லாரும் போய் செங்கோட்டையன் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவர் இந்த இடத்துக்குள்ள சில கோரிக்கைகளை வச்சு டூர் போறது, மக்களை சந்திக்கிறது, எம்எல்ஏக்களை அவரோட சந்திக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட இதுல தான் அவர் செயல்படுவார். ஆஃப் ஆயிட்டாருன்னா பிறகு அரசியலே இல்லை அவருக்கு. ஸோ அவரு இதுல கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாரு. இந்த கட்டத்துல ஓபிஎஸ் மீண்டும் அந்த சின்ன வழக்குக்குள்ள நுழையிறாரு. சின்ன வழக்கு சூரியமூர்த்தி அவங்க போடுறதெல்லாம் பெருசு இல்ல. ஓபிஎஸ் உள்ள நிலையிறது இரட்டை தலைமையா இருந்தாரு, 50-50 இருந்தாங்க. அதுல இன்னைக்கு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் குறைவு, கட்சி நிர்வாகிகள் குறைவு, மறுக்கல்ல, வெளிப்படையா தெரியுது. சாதிக் அலி டெஸ்ட் படி, ஷியாமண்ணன் சொல்றபடி எடப்பாடிட்டு தான் இதெல்லாம் இருக்குது, நம்ம மறுக்க வரல. ஆனா அதிமுகவோட கான்ஸ்டியூஷன் பார்த்தாங்கன்னா அது முறைப்படி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கல. இப்படித்தான்
திருநாகரசனுக்கும் சொன்னாங்க. நீங்க முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்ன்னு சொன்னாங்க. அதே இத வந்து எடப்பாடிக்கும் சொல்லிட்டாங்கன்னா, அப்ப மீண்டும் இரட்டை தலைமை தான். அந்த கட்சி சர்வே ஆகணும்னா இபிஎஸ், ஓபிஎஸ் 2 பேரும் கையெழுத்து போட்டா தான் அது பிரச்சனை இல்லாம இருக்குங்கிறது வரும். அதுக்கும் கேசி பழனிசாமி ஏதோ கேஸ் போட்டிருக்கான்னு வேற சொல்றாங்க. ஸோ இது வந்து இடியாப்ப சிக்கலா அது அங்க ஓடிட்டு இருக்கு. சிம்பல்ல எம்எல்ஏ இருக்கு, கட்சி மெஜாரிட்டி இருக்கு, மறுக்க வரல. ஆனா கட்சி கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கல, அபகரிக்க பார்க்குறீங்கங்கிற இது ஒண்ணு ஓடும். ஸோ இது எல்லாமே இப்போ இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து பெரிய சிக்கலா, நெருக்கடியா, பிரச்சனையா தான் வந்திருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், ரெட்டலை பிரச்சனைக்குள்ள நான் போகல. நான் ரெட்டலையே 2 ஜாதி தவிர மற்றவங்களுக்கு பலன் இல்லாத சின்னங்கிறத தான் சொல்ல போறேன். ரெட்டலையே வெள்ளாள கவுண்டர் வன்னியர் தவிர மற்ற ஜாதிக்கு பலன் அளிக்காத சின்னம் தான். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமான் தட்டி தூக்கிட்டு போறாரு. பெரியார் அந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் பப்ளிசிட்டிக்கு உதவுமே தவிர ரியல் பொலிட்டிக்ஸ் பறையர் சமூக பஞ்சமர் இதெல்லாம் மீட் பண்ணி ஒன்று எடுக்கிறாரு. ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர் எல்லாம் ரெட்டலையால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சீமான் பின்னாடி தான் போறாங்க. இதே நிலைமை தான் செங்குந்தர், உடையார், அகமுடையார் போன்ற சமூகங்கள்லாம் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே நாமன்னு சீமானை நோக்கி போறாங்க. இன்னொரு தரப்பு நாயுடு, தொட்டிய நாயக்கர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தரப்பு அண்ணாமலை பாஜக நோக்கி போறாங்க. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கனால நான் ரெட்டலையை நான் பெருசா நினைக்கல. என்னைக்குமே நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நாடார் பெல்ட்டுக்குள்ளே ரெட்டலையை வந்து ஜெயலலிதா சொன்னதை சொல்றதுக்கு எடப்பாடிக்கு ஜாதி ஆணவம் தடுக்குது, விடக்கூடாதுன்னு நம்ம டெபாசிட் இலக்கு செய்துட்டோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடில நம்ம எலெக்ஷன் முன்னாடியே சொன்னோம். இப்போ புறவும் அதை பண்ணி வச்சுட்டோம். நம்ம நாடார் சங்கம், நம்ம நண்பர்கள் எல்லாமே அதை நமக்கு உதவுனாங்க. அவங்க அந்த வேலையை ஜரூரா பண்ணிட்டாங்க. ஸோ முக்குலத்தோர் வந்து ரெட்டலையை பன்னீர்செல்வத்துக்கு எதிராக டெபாசிட் இலக்க வச்சுட்டாங்க. தினகரனுக்கு எதிராக முக்குலத்தோர் டெபாசிட் இலக்க வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்து போயிட்டு இருக்கு ரெட்டையில. 4 முனை போட்டியில் புதுச்சேரியில் டெபாசிட் இழந்துட்டு நாம் தமிழர் கீழே போயிட்டு மொத எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சது புதுச்சேரியில் ரெட்டையில. கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு போயிட்டு, விளவங்கோட்டில் 4வது இடத்துக்கு போயிட்டு, கன்னியாகுமரி மக்களவையில் 4வது இடத்துக்கு போயிட்டு. ஸோ ரெட்டையில சின்னத்தை, சமநீதி சூறையாடக்கூடிய சின்னத்தை நான் பெருசாக நினைக்கல. ஆனால் அந்த சின்னம் கட்சிக்காரங்க மத்தியில் கட்சி உடையாம இருக்குது. நிர்வாகிகள் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு யூனிஃபையிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே ரெட்டையில இருக்க இடம் தான் அதிமுகன்னு இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாமே சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி தான் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணால் லீடர்ஷிப் போயிடும், அதோட அவுட்டு. அதனால காம்ப்ரமைஸுக்கு அவரும் வரமாட்டார். ஸோ மீண்டும் ஒரு நெருக்கடியில் அதிமுக எடப்பாடி தலைமையிலான வாக்கு வங்கி பெருசா பின்னடைவை சந்திக்கிறத நோக்கி போயிட்டு இருக்குது. ஏற்கனவே அது 33% இருந்தது. தோத்த கட்சியில பிளவு. அது 2ஆ போகும்போது 2 பேரும் சேர்ந்து 33 வராதுன்னு 21 தான் வந்திருக்கு. அது அப்படியே நடக்குது. இப்ப மீண்டும் 20ல ஒரு பிளவு வந்ததுன்னா ரொம்ப மோசமா அதிமுக போகும். அதை நோக்கி தான் அதிமுக போயிட்டு இருக்குது. செங்கோட்டையனால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. செங்கோட்டையன் அதிருப்தியில இருக்காரு. சரி, அதை கூட ஒரு ரோயல வச்சு அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு செங்கோட்டையன் தான் பதில் சொல்லணும். உள்ளுக்குள்ள அதிருப்தி வெடிக்கும். ராய்சபா 2 ராய்சபா, 1 கூட்டணி கட்சி கொடுப்பாரா மாட்டாரான்னு தெரியல. 2 ராய்சபாவும் அதிமுகங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ராய்சபாவில் வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்கெல்லாம் ராய்சபா கிடைக்கும்னு எடப்பாடி சுற்றி வருவாங்க. நான் மறுக்க வரல. அரசியலுங்கிறது இதுதானே, ஒரு தங்களுக்குள்ள செல்வாக்கை பிரிக்கிறதான அரசியல். ஸோ உடனே வந்து எல்லாரும் ரிவோல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் தெற்கையும் மேற்கையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனை பார்க்குறாங்க. எம்எல்ஏக்கள் சந்திப்பு செங்கோட்டையன் இருக்குது. ஏற்கனவே ஜெயலலிதா இருக்க காலத்திலே செங்கோட்டையனை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீண்ட நெடிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர், நிறையவற்ற கான்டாக்ட் இருக்கு. இப்பவும் நிறைய எம்எல்ஏக்கள் வந்து செங்கோட்டையனை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 30 எம்எல்ஏக்கள் வரை செங்கோட்டையனை பார்த்துட்டு இருக்கதா 30 எம்எல்ஏ தகவல் வருது. அது 30 எம்எல்ஏ வரை செங்கோட்டையனை சந்திச்சதா தகவல் வருது. அவரும் போலீஸ் காவல் போட்டுட்டாங்க. தொண்டர்கள் சந்திக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஆளா தான் இருக்கிறாரு. இல்ல பாக்குறாங்க, அவர் கூட நிப்பாங்களா? பார்க்கறது உண்மை. கூட நிப்பாங்களாங்கிறது வந்து அடுத்து எப்படி உருவம் எடுக்குங்கிறது. குஜராத் டீம் என்ன பண்ண போறாங்க, அது கொஞ்சம் உடனே உருவம் எடுக்காது. மெல்ல தான் அது வரும். டெல்லி பாஜக ஸ்ட்ராட்டஜி வீக்கனிங் எடப்பாடி தான். டெல்லி பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி பலகீனப்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமியை. கூட்டணிக்கு மிரட்டுறாங்க, இது பண்றாங்க. அதெல்லாம் சும்மா. இப்பெல்லாம் எவ்வளவு டல் ஆயிட்டா இருப்பாருங்க கேபி முனுசாமி. விஜய்க்கு ஒரு ஒய் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் கொடுத்ததிலே கேபி முனுசாமி டல்லாகிறாரு. விஜய் எல்லாம் அதை பற்றி பேசணும், முனுசாமிக்கு என்ன? ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வந்து இடியாப்ப சிக்கல்ல, பலமுனை தாக்குதல்ல திணறிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே வேளையில் அவர் நம்ம அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல. வட தமிழகத்தில் உள்ள அதிமுகங்களாம் அவர் கூட தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்க இதே வந்து பாஜக சென்ட்ரிக்கா தான் இதே மூவ் ஆகுது.
தெற்க மேற்க இருக்கக்கூடிய அதிமுகங்களுக்கு பாஜக கூட்டணி வேணும். சிட்டி, மத்திய சென்னை, தென் சென்னையில் உள்ளவங்களுக்கு வேணும். பட் எல்லாருமே அஸ்ஸாம் டேட் வந்து தெற்க உள்ளவங்களும், சிட்டியில் உள்ளவங்களும் எடப்பாடிக்கு தான் கூட தான் இருக்காங்க. நான் மறுக்க வரல. ஆனா, ஃபைனலா வந்து எடப்பாடி கூட போய் போனா ஜெயிக்காதுங்கிற சூழ்நிலையில, யார் எடப்பாடி கூட அந்த இடத்துல நிக்க போறாங்க? எடப்பாடியும், பாமகவும் சேர்ந்தா வட தமிழகத்துல ஜெயிக்கும். அப்போ கே.பி. முனுசாமி நிப்பாரு, சி.வி. சண்முகம் நிப்பாரு, அன்பழகன் நிப்பாரு, வீரமணி நிப்பாரு, சுரத்தூர் ராஜேந்தர் இருக்காரு, அருள்மொழித்தேவர் நிப்பாரு, சம்பத் நிப்பாரு, துரைக்கண்ணு குடும்பத்தை சேர்ந்தவங்க நிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அ ஒரு வன்னியர் கட்சி மாரி தானே அது இருக்கு வடக்க. அவங்க நிப்பாங்க. ஏன்னா, அங்க பாஜகவுக்கும் செல்வாக்கு நெல்லு. எதிர்ப்பு ஓட்டும் பாஜகவுக்கு ஹெவியா இருக்குது. ஸோ அவங்க நிப்பாங்க. இத தாண்டி எடப்பாடிய நம்பி தெற்க, டெல்டாவுல, மேற்க, சிட்டில உள்ளவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? நான் வந்து உண்மைய சொல்றேன். நேர்மையா சொல்றேன். வன்னியர் பெல்ட்ல இப்ப பாமகவும், எடப்பாடியும் சேர்ந்தா ஜெயிக்கலாம். மற்றபடி எங்க ஜெயிக்க முடியும்? தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்ல. அது ஒரு குமாஸ்தா வேல தான் பார்க்கணும். இது மாரிலாம் எந்த இதையும் விசாரிக்க கூடாது, முடியாது அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவர் சொல்றத வந்து நம்ம ஒரு சட்ட அமைச்சர், ஒரு அ சட்ட வல்லுனர், அவர் சொல்றத நம்ம ஒண்ணும் தூர தூக்கி போட்டுற முடியாது. பட் சொல்லும்போதே அவர்ட்ட ஒரு பதட்டம் இருந்து பார்த்தீங்களா? ம். அந்த பதட்டம் தான் ஓபிஎஸ்க்கு வெற்றி. ம். இந்த இஷ்யூல ஒரு நியாயம் ஓபிஎஸ்க்கு கிடைச்சாலும் கிடைச்சிருங்கிறதுக்குள்ள ம். ஒரு கட்டியம் கூறுது. பாயிண்ட் ஆஃப் இல்ல வியூல இதுல ஓபிஎஸ்க்கு நியாயம் கிடைக்குமா? எடப்பாடிக்கு ஒரு பலவீனம் அப்படின்னா ஓகே. ஓபிஎஸ் இதுல மெயின் பார்ட்டியாவே இருக்கிற மாரி தெரியலையே. கே.சி. பழனிசாமி இருக்காரு, புகழேந்தி இருக்காரு. மற்றவங்க பேர்ல தானே இது போகுது. இப்போ ஹேவியட் போட்டுட்டாரு. எங்கள கேட்டுட்டு தான் இதுக்கு முடிவு எடுக்கணும்னு உள்ள வந்துட்டாருல்ல. ம். இரட்டை தலைமையில இருந்தவர் இல்லையா? அந்த இடம் தானே இங்க முக்கியமானது. ம். அதுல சூரியமூர்த்தி மெம்பரே இல்ல, நீக்கினவர்ன்னு தானே அடிச்சு சொன்னாரு சி.வி. சண்முகம் ஐயா அவர்கள். ம். அவர்கள நம்ம மதிக்கிறோம். மதிப்பு நம்ம குடுத்தானே தீரணும். ம். அது அ அதுல வந்து அ ரவீந்திரநாத் குமார் அவரு மெம்பர் தான். எம்பியா இருந்தவரு. ம். இப்போ ஹேவியட் கொண்டு போட்டுட்டாரே நீதிமன்றத்துல. ம். என்ன கேட்காம விசாரிக்க கூடாதுன்னு பன்னீர் சொல்லிட்டாரே. ம். அப்ப இந்த விசாரணை முடியறவரை எட்டல தொங்கல்ல தானே இருக்கும். ம். இந்த விசாரணை முடிஞ்சு வந்த முறை தானே ரெட்டல எடப்பாடிக்குன்னு வரும். ம். எடப்பாடிகிட்ட எம்எல்ஏ இருக்கு, கட்சி இருக்கு. என்றாலும் அடிப்படை கட்சி விதிகள் படி அது தேர்ந்தெடுக்கப்படல. அது கிராப் பண்ணப்பட்டது, அபகரிக்கப்பட்டது கட்சிங்கிற ம். ஒரு பிரச்சாரம் மக்கள் மத்தியில வந்துச்சு. அதத்தான் நாம முன்னெடுக்கிறோம். நாம ரெட்டலைய பற்றி இது பண்ணல. இந்த ரெட்டல 2 ஜாதிக்கு மட்டும் பலனளிக்கக்கூடிய இல. ஜெயலலிதாட்ட இருந்த ரெட்டல அல்ல இது. இது வந்து பல ஜாதிகளுக்கு இங்க பிரயோஜனம் இல்ல. செங்குந்தருக்கு பிரயோஜனம் இல்ல. அகமுடையாருக்கு பிரயோஜனம் இல்ல. ஊடையாருக்கு பிரயோஜனம் இல்ல. தேவேந்திர குல வேளாளருக்கு பிரயோஜனம் இல்ல. பறையர் சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்ல. கிராமணி சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்ல. இப்படி நான் சொன்னா, எங்க சமயத்தையும் சேர்த்துடுங்கண்ணே, எங்க ஜாதியும் சேர்த்துடுங்கண்ணே, எங்க ஜாதியும் சேர்த்து சொல்லுங்கண்ணே. எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லன்னு எனக்கு கால் மேல் காலா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க. ரெட்டல வந்து ஒரு பொதுத்தள சின்னம் இல்ல அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. என்றாலும் அந்த கட்சிக்காரங்க அத ஃபைட் பண்றாங்க. அந்த கட்சி வந்து ஒற்றுமையா இருக்குது. எடப்பாடி தலைமையில இருக்குங்கிற இதுல கட்சிக்காரங்க அத விரும்புறாங்க. ரெட்டலன்னு தம்பி லட்சுமணன், ஓபிஎஸ் அவர்கள் இப்படி அந்த பார்ட்டி சென்டிமென்ட் இருக்கும் இல்லையா? அவங்க அத பண்றாங்க. டிடிவி அமமுக போனவரு அவர் ரெட்டல இன்னைக்கு ஜெயலலிதா கையில இருந்தது இன்னைக்கு அ வீரப்பா கையில இருக்குங்கிற மாரி அத கொண்டு போயிட்டாரு அவரு. அந்த ரெட்டலையோட இத வந்து அவர் அடிச்சுட்டாரு. எனிவே இதுல பன்னீர்செல்வமும் அதுல ஒரு விசாரணை இதுல போட்டிருக்கும்போது, இது மீண்டும் இரட்டை தலைமையா போனா தான் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். 50, ம். 50ன்னு கூட சொல்லலாம். இரட்டை தலைமை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். ம். நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரல. சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்கல எதுக்குமே. என்ன நடக்கும்? மீண்டும் ஒரு விரிசல் தான் அதிமுகவுல. அது பிளவா விரிசலாங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். ம். அது அதிமுக பலகீனப்படுத்தும் மீண்டும். எடப்பாடி பழனிசாமி இல்லன்னாலும். எடப்பாடி பழனி சம்மதிக்க மாட்டார். ம். எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் தாங்க. ம். அது நான் தப்பா சொல்லி மாட்ட முடியாது. ம். ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டாருன்னேன். ஜெயிக்கல. ம். நாடார் பெல்ட்ல டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். ம். டெபாசிட் இழந்தாரு. ம். தேவர் பெரட்ல தேவர் வந்து ஆக்ரோஷமா நிப்பாங்க. பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி. ம். மற்ற ஜாதிகளையும் தங்களோட அரவணைச்சு அரசியல் பண்ணதுக்குள்ள கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலா அக்செப்டன்ஸ் உள்ள கம்யூனிட்டி. நம்ம உண்மையை எந்த இடத்துலயும் சொல்லக்கூடியவங்க தான். ஸோ அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க பகுதியில டெபாசிட் இழப்பு தேனியில இதிலே வந்துடுச்சு. ஆனா, எடப்பாடி பழனிசாமி வந்து வெள்ளாள கவுண்டர் வன்னியர்ல நிப்பாருன்னு சொன்னேன். நின்னுட்டாரு. வன்னியர் வந்து வெள்ளாள கவுண்டரோட மேல நிறுத்திட்டாங்க. அப்போ ரெட்டலையில வந்து அவரு அ திருநெல்வேலியில டெபாசிட் இழந்திருக்காரு. ரெட்டலையில அ ராமநாதபுரத்துல டெபாசிட் இழந்திருக்காரு. தேனியில இழந்திருக்கிறாரு. ஆனா ரெட்டலையில அ 38%
சேலத்தில் எடுத்திருக்காருன்னா அது முழுக்க ரெட்டலைக்கு வாக்கா சொல்லிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்காட்ட அதை ஏற்றுக்கிட்டு தானே நம்ம தீரணும். நம்ம நீதி நியாயம் நடுநிலையோட பேசணும். நீங்க ரெட்டலையில 4% தான் கன்னியாகுமரியில வந்திருக்கீங்க. ரெட்டலையில 23% தருமபுரியில வந்துட்டீங்கன்னா, போலரைசேஷன மீறி எடப்பாடி, அன்பழகன் தானே அதை சாதிச்சிருக்காங்க. அப்ப ரெட்டலைக்கு உள்ள மவுசுன்னா நார்வேல 4 போச்சு. ரெட்டலைக்கு மவுசு வந்து எப்படி 23 இங்க வந்திருக்கும். இங்க 10.5 கிடைச்ச 23. வன்னியருக்கு ஆதரவா நின்னதுல கிடைச்ச 23. வன்னியர் தலைவர்கள் அவரை சுத்தி நீக்கமர நிறைஞ்சிருந்து வன்னியர் கட்சி மாறி இருக்கிறதுனால கிடைச்ச 23, 38. அப்ப இது ரெட்டலையும் தாண்டி தமிழகம் வந்து டிவைட் ஆயிருக்கு. இதுதான் யதார்த்தம். இதுதான் உண்மை. ஏசி ரூம்ல இருந்து பேசக்கூடிய லெஸ் இன்பார்ம்டு கிணற்று தவளை அரசியல் விமர்சகர்கள் இதை உணர மாட்டாங்க. நம்ம அடிச்சு ஆணித்தரமா சொல்றோம். என்றாலும் ரெட்டைலங்கிறது கட்சி உடையலன்னு நிர்வாகிகள் மத்தியில காட்டுது. நிர்வாகிகள் மத்தியில ரெட்டைல இருக்கிற தான் நான் கட்சியும் பார்ப்பல. ரெட்டைல போச்சுன்னா இதை விடையும் ஒரு சின்ன பின்னடைவு வரும். அந்த 8 எடுத்த இடத்துல 6 போயிருவாரு. 38 எடுத்த இடத்துல 34 போயிருவாரு. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு கூடுதலாட்டு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற சூழ்நிலையில இன்னும் சிலவங்க ரெட்டை இல்லைன்னா சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடுவாருன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நான் அதுல வேறுபடுறேன். ரெட்டைலையோடைய பலன் இல்லாத ஜாதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது பலன் அளிக்கக்கூடிய ஜாதிகள் எடப்பாடி பின்னாடி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரவுண்டு வன்னியர்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கொங்கு வேளாளர்களும் எடப்பாடி பக்கத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அப்படி ஒன்றும் டக்குன்னு வன்னியர் வந்து கொஞ்சம் நின்று ஒரு ஃபைட்டிங் கம்யூனிட்டி நின்று உடனே போர் புரிவானே தவிர விட்டுட்டு டக்குன்னு வன்னியர் போயிடுவாங்களாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ எடப்பாடி ஒரு லீடரா நிற்க தான் செய்வாரு. அவர் லீடரா நிற்கிறதுக்கு அவருக்கு பெருந்துணையா இருக்கிறது அவருக்கு சொந்த வெள்ளாள கவுண்டர் காஸ்ட் கூட இல்லை, வன்னியர் கம்யூனிட்டி அவருக்கு துணையா நிற்கிறாரு. அந்த இடத்துல கூட அவர் விக்கிரவாண்டியில ஒரு பலகீனத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அதையும் நம்ம 26ல அதோட தாக்கமும் எப்படி, அந்த பலகீனம் அடைஞ்சின் தாக்கமும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 24 வச்சு பெருசா இருக்கக்கூடிய ஒரு அந்த இடைத்தேர்தலில் அந்த ஒரு பலகீனத்தை அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ எடப்பாடியை நம்ம ஒண்ணுமில்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. முடியாது. பலகீனப்படுத்த முடியுமே தவிர he will be down but not out. எடப்பாடி will be down but not out. நம்ம நியாயமா தான் சொல்றோம். இதுவரை எடப்பாடியை பற்றி நம்ம சொன்னதுல அந்த 15க்கு கொண்டு வந்துரும்னு நினைச்சோம். அது இந்த வன்னியர்களும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் 20ல கொண்டு நிறுத்திட்டு இனிமேல் அவரை ரொம்ப 26ல கீழே கொண்டு வந்துடலாம். மோடிக்கு ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ண மாட்டார். அல்லது காங்கிரஸ் 20 சீட் ஆஃபர் பண்ணுவார். இப்போ இந்த டெல்லியில இந்தியா கூட்டணின்னு எடப்பாடி சொன்னதும் மோடி நம்பிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏமாந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறது மோடிக்கு தெரியாதா? அமித்ஷாவுக்கு தெரியாதா? நாங்க சொன்னது தானே. இப்போ நீங்க ரெட்டலை அவருக்கு கிடைச்ச பிறகும் அவர் 12 எம்பி சீட்டு தரமாட்டேன்ட்டாரு. 6 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு தரமாட்டேன், 10 சீட்லாம் கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவாரு. அண்ணாமலை லீடர் ஆகுதுக்கா நான் இங்க அரசியல் நடத்துறேங்கிற வார்த்தையை பேசிட்டார் இல்லையா? ஸோ அவரை பொறுத்தளவுல அவரு ஃபைட் பண்ண தான் செய்வார், நிற்க தான் செய்வார். அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் பலகீனம் அடைவார். எந்த அளவுக்கு பலகீனம் அடைவாருங்கிறது போக பார்த்து தான் தெரியும். ஈவன் அதர்வைஸ் நாங்கள் பலகீனம் அடைய வச்சிருவோம். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் கிட்ட அவரை பிரச்சாரம் பண்ணி நாங்கள் பலகீனம் அடைய வச்சிருவோம். அது எங்களுக்கு தார்மீக கடமை. தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில நாங்கள் அதை செய்து தான் ஆகணும். அதை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். ரெட்டையில இந்த செங்கோட்டை பிரச்சனை பன்னீர்செல்வம் ஹேவியட் போடலாம் இன்னும் பலகீனப்படுத்தும். பொறுத்திருந்து பார்ப்போம். செங்கோட்டையனுக்கு பின்னணியில் பாஜக இருக்குன்றாங்க, இல்லைன்னா செங்கோட்டையனுக்கு பின்னணியில் சசிகலா இருக்குன்றாங்க. இது மாதிரிலாம் எதுவும் பின்னாடி ஃபோர்ஸ் இருக்கா? செங்கோட்டையன் பின்னாடி என்ன இருக்குங்கிறது கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து தீரும். அவரு தொண்டர்கள் இருக்காங்க, அவர் நியாயம் இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் இருட்டடிப்பு படுகிறதுங்கிற அவரோட கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கையின் தாக்கம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில இருக்குது, வாக்காளர்கள் மத்தியில இருக்குது. நிறைய விஷயங்களை போய் நன்றி.